ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை எப்படி எடிட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம ஃபோட்டோஷாப் சிசி வெர்ஷனில் பண்ண போகிறோம். ஒரு சின்ன ஈஸியான ஸ்டெப் மூலமாக இதை நம்ம பண்ண போகிறோம். வாங்க இன்றைக்கான நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் சிசி அப்படின்ற சாஃப்ட்வேரை நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணக்குள்ளே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே, நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணுறேன். ஃபைல் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த இமேஜை நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மவுஸ் வச்சு மேலே ட்ராக் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்கொயர் மாதிரி நமக்கு தெரியும். அதை வச்சுட்டு ஃபிட் டு ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு கொடுத்துட்றேன். அந்த பேக்ரவுண்ட் காப்பி பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நான் க்ராப் பண்ணிக்கிறேன். இங்கே க்ராப் டூலை வச்சு. ஓகே, எனக்கு இந்த அளவு போதும். கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பேக்ரவுண்ட் அண்ட் காப்பியை கிளிக் பண்ணிவிட்டு ஃபிட் டு ஸ்க்ரீன் கொடுத்துட்றேன். இந்த சைடில் நமக்கு நிறைய பார்ஸ் இருக்கும். அதில் ஆட் அட்ஜஸ்ட் ஃபஸ்ட்டு இருக்கும், பிரைட்னஸ் அண்ட் கான்ஸ்டன்ட். அதில் ஆட்டோ கொடுத்துட்றேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக குறைச்சிக்கிறேன். குறைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டரில் போயிட்டு கேமரா ரா ஃபில்டர் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரிக்கே உங்களுக்கு வேணால் 2 இமேஜாக பிரியும், பிஃபோர் ஆஃப்டர்னு பிரியும். நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கிறேன். கர்வ்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே, இதில் நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த எஃபெக்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபில்டரை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதை எப்படி உங்களுக்கு உங்கள் ஸ்க்ரீனில் வர வைக்கணும் அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு 120 ஃபில்டர்ஸ் நான் இதில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோவை பார்த்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ ஆகும். ஓகே, இப்போ வீடியோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த இமேஜை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வீடியோ முடிஞ்சிடுச்சு. நான் இமேஜ் சேவ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.